வாய்ப்பு கொண்டு வழிபிறந்திட வழிகாட்டிடும் எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கி வரும் விண்ணப்ப சேவை அப்ளிகேஷன் சர்வீஸ் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது இலங்கையிலே இருக்கின்ற கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம், பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம், அதே போன்று ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளிகேஷன்களாக இருக்கலாம், அதே போன்று ஏனைய அதனோடு ரிலேட்டடான அப்ளிகேஷன்களாக இருக்கலாம். இப்படி ஜாப் வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன்களாக இருக்கலாம், கவர்மெண்ட் பிரைவேட் என பல்வேறுபட்ட விண்ணப்பங்களை அப்ளிகேஷன்களை விண்ணப்பித்து அதனை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் பண்ணுகின்ற வரைக்கும், சென்ட் பண்ணுகின்ற வரைக்கும், கொரியர் பண்ணுகின்ற வரைக்கும் தேவையான சேவைகளை விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அதற்காக குறுகிய ஒரு சார்ஜஸ், அதாவது பொதுவாக ஒரு விண்ணப்பதாரர் ஒரு ஜாப்புக்கு அல்லது ஒரு பிரைவேட் ஜாப்புக்கு அல்லது கவர்மெண்ட் ஜாப்புக்கு அல்லது ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ஒன்றுக்கு விண்ணப்பிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் செய்து எடுப்பதிலிருந்து அதனை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அல்லது கொரியர் அல்லது போஸ்ட் பண்ணுகின்ற வரைக்கும் தேவையான சார்ஜஸ்களை உள்ளடக்கி எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷன் இந்த அப்ளிகேஷன் சேவைக்கான ஒரு சிறிய ஒரு சார்ஜஸையும் வழங்கி இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பதாரர்கள் வெற்றிகரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இதற்கு அதாவது இந்த கீழே வழங்கப்பட்டிருக்கின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பினூடாக கண்டக்ட் பண்ணுகின்றவர்கள், ரெஜிஸ்டர் பண்ணுகின்றவர்கள் கட்டாயம் அப்ளை பண்ணுகின்ற விண்ணப்பிக்கின்ற தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கலாம், அல்லது எதற்கு விண்ணப்பிக்கின்றீர்களோ, விண்ணப்பதாரர் எதற்கு விண்ணப்பிக்க ஆர்வம் ஆசையுடையவராக இருந்து எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷனை கண்டக்ட் பண்ணுகின்றீர்களோ, குறித்த விண்ணப்பத்துக்கு தகமையுடையவர் என்பதை விண்ணப்பதாரர் முழுமையாக அது சம்பந்தமான விடயங்களை பார்த்துவிட்டு அதற்கு தகுதியான பட்சத்தில் விண்ணப்ப சேவையை நாட முடியும் என்ற முக்கியமான ஒரு தகவலையும் வழங்கி கொண்டு, அதே போன்று இதற்கு முன்னால் அதாவது விண்ணப்ப சேவையை பெற்றவர்களுடைய விண்ணப்பங்கள் சம்பந்தமாகவும் நாம் பார்க்கலாம். அந்த வகையிலே எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷன் மூலம் விண்ணப்பங்களை நிரப்பி ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணி அதே போன்று அதனூடாக பயன்பெற்றவர்களையும் பார்க்கலாம். அதே போன்று முக்கியமான ஒரு தகவல் தான், விண்ணப்பிக்கும் வரைதான் எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷன் இதனுடைய பொறுப்பாகும் என்பதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு, எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷன் மூலம் வழங்குகின்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் விண்ணப்பதாரர்கள் வழங்குகின்ற தகவல்களை கொண்டே மாத்திரம்தான் அந்த விண்ணப்பங்கள் நிரப்பப்பட்டு ஃபில் பண்ணப்பட்டு அப்ளை பண்ணப்படும் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்தும் எஸ்டேடி ஏசியன் ஆப்ஷனுடன் இணைந்திருங்கள். நன்றி.